அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். 20/7/2025 ஆடி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தசமி திதி பகல் 12:13 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதசி, கிருத்திகை நட்சத்திரம் இரவு 10:53 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், கிருத்திகை விரதம், முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 3இல் குரு, 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன், 2இல் குரு, 3இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். நண்பர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மிகுந்த வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன், 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு, 10ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 9ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். குறிப்பாக குடும்பத்திற்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7ல் குரு 3ல் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7ல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். சனி 3ல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 7ல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெறலாம்.
இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் 6இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.